ஓகே. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் முக்கியமானது மட்டும் சொல்லிடுறேன். சரிங்களா? நிறைய இருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக நீங்களே பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் போர் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு கேட்டால் அது அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 கொஷின்ஸ் கேட்கலாம் அதுலேருந்து. ஒன்று ரஷ்யா உக்ரைன் போர் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கேட்கலாம். ஏன்னா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பொருளாதார பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். சரியா? நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெருக்கடி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போர் ரஷ்யா உக்ரைன் போர்ன்றது எதுக்காக வந்துச்சு? ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எதுக்காக வந்துச்சு, ஏன் சண்டை ஸ்டார்ட் ஆகுறது, என்ன காரணம்? நேட்டோவில் ஜாயின் பண்ணணும். ஓகே, சூப்பர். நேட்டோவில் எதுக்காக ஜாயின் பண்ண சொன்னாங்க? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேட்டோக்கும் உக்ரைனுக்கும் என்ன சம்பந்தம் அது தெரியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காரணமே நேட்டோன்னு என்னன்னு கேட்டால் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அதாவது வடக்கு அட்லாண்டிக் பிரதேச அந்த பகுதிகளில் இருக்கிற எல்லை பகுதிகள். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா நமக்கு தெரியும் வேர்ல்ட் மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இப்படி இருக்குன்னா, இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்லாந்து மேலே வரும். ஃபின்லாந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்தியா இருக்கும். இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இது சீனா, இங்கே சீனா ஜாயின் ஆகும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபின்லாண்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் வரும். பெல்ஜியம் பக்கத்தில் போலாந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உக்ரைன் வரும். ஸோ இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், கிர்கிஸ்தான். ஸோ இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பாக இந்த பகுதியிலலாம் நேட்டோ கூட ஜாயின் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா உலக அளவில் பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஃபர்ஸ்ட், சீனா வந்து பார்த்தீங்கன்னா சீனா அமெரிக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, போட்டி போடுற ஒரு கண்ட்ரியா இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு நிறைய நெருக்கடி வரலாம். ஏன்னா இந்த ஃபின்லாந்து, போலாந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேட்டோவில் இருக்கு. ஸோ இந்த உக்ரைன் ஏன்னா பழைய காலகட்டங்களில் சோவியத் யூனியன்ல ஒரு பிரிவா இருந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன். கரெக்டாக 1991 தான் தனியாக வந்திருப்பாங்க. சரியா? ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று முக்கியமான காரணம்னு கேட்டால் ஐரோப்பா கண்ட்ரிகளில் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா வணிக ரீதியாகவும் தொழில் மயமாகவும் ஃபர்ஸ்ட். ஏன்னா ரஷ்யாவுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இருக்கிற கண்ட்ரி எதுன்னு கேட்டால் உக்ரைன் தான். ஸோ உக்ரைன் ஜாயின் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நேட்டோ கண்ட்ரியில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டா ரஷ்யாவுக்கு பெரிய பாதிப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகக்கூடாது அப்படின்ட்டுன்னு எதிர்த்திருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ நேட்டோவில் ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அந்த கண்ட்ரி சண்டை போடுதுன்னா அந்த கண்ட்ரிக்கு எதிரி நாட்டு கண்ட்ரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேட்டோவில் இருக்கிற கண்ட்ரிகள்லாம் வேற ஒரு கண்ட்ரி கூட சண்டை போடுதுன்னா இப்போ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா நேட்டோக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்படின்னும் போது எப்படி இருந்தாலும் ரஷ்யா வந்து ஆப்போசிட்டாக தான் வரும். ஏன்னா ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர மாட்டாங்க. நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் இருக்கு, அமெரிக்கா பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை ரஷ்யா பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்களா? எப்படி? யாருக்குமே சப்போர்ட் பண்ணல, நடுநிலை தன்மையாக இருக்காங்க. ஏன்னு கேட்டால் செகண்ட் வேர்ல்டு வார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சசீல கொள்கை சொல்லுவாங்க. பஞ்சசீல கொள்கை படிச்சிருப்பீங்க. பஞ்சசீல கொள்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே இந்தியா வந்து நடுநிலையாக தான் இருந்திருக்கும், நேரு சொல்லியிருப்பாரு. ஸோ அதோட பின்னணி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எந்த பக்கம் போனாலும் நமக்கு பாதிப்பு தான். ஏன்னா அதிகமான கச்சா எண்ணெய் உற்பத்தி எங்கேருந்து வருது? ரஷ்யாவில இருந்து தான் கிடைக்குது. இந்தியா கிட்டத்தட்ட 80% சொல்லலாம். ஓகேவா? ரஷ்யால இருந்து தான் கிடைக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிராக இருந்தாலும் நமக்கு ஆபத்து. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி டெக்னாலஜி நமக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எதிராகவும் நம்ம இருக்க முடியாது. ஸோ அதனால தான் நடுநிலை தன்மை சொல்லியிருப்பாங்க. மற்ற எல்லா கண்ட்ரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்திருப்பாங்க, நேட்டோவில் ஜாயின் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் மாதிரி வரும்னா அது அந்த அட்லாண்டிக் பெருங்கடல், அதுக்கு இந்தாண்டு பக்கம் இருக்கிற எல்லா பகுதிகளும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ இது உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டா ஈஸியாக இந்த பார்டர் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஸோ பார்டர் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உள்ள நுழைஞ்சிடலாம். ரஷ்யாவை ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபை பண்ணிடலாம். ஸோ அதனால தான் எதிர்த்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசிக்கான நோட்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். இதுதான் காரணம் சண்டை வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்து ஜாயின் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அமெரிக்கா கிட்ட. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து நீங்கள் ஜாயின் ஆகக்கூடாதுன்னு அவங்க சொன்னீங்கன்னா போர் நடக்கும். ஸோ இதனால தேர்ட் வேர்ல்டு வாரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருளாதார பாதிப்புகள் ஏற்படும். விவசாய ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்புகள். 2 கொஸ்டின் கேட்கலாம். ரஷ்யா உக்ரைன் போர்னால விவசாய பாதிப்புகள் உலக அளவில் எவ்வாறு இருந்துச்சு நம்மளே கேட்பாங்க, அதாவது அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு கண்ட்ரிஸும் எப்படி பொருளாதார பாதிப்புகள் அடைஞ்சிச்சு. ஜெர்மனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துருக்கி, ஆப்பிரிக்கா. ஏன்னா ஆப்பிரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால ஆப்பிரிக்காவிலையும் வறுமை வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ அதுதான் முக்கியமான காரணம். ரெண்டாவது ரஷ்யா உக்ரைன் போர். ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், அது மட்டும் எழுதிக்கோங்க. இதுல இருந்து அதுக்கப்புறம் S-400 ட்ரோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க மாட்டாங்கன்ற பயம் இருந்திருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில இருந்து வந்த இந்தியாவுக்கான தூதுவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பிராண்ட் அம்பாசிடர் சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் கொடுக்குறோம், இந்த போருக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்படுத்துவானா அப்படின்ட்டு ஒப்பந்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதோட பின்னணியில் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போருக்கான பின்னணி ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த உடனே எழுதலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் படிக்கும்போது இது ஞாபகம் இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த நேட்டோ கண்ட்ரிஸ் அதை வச்சே கூட ஃபுல்லாக எழுதலாம் காரணம். ஸோ உக்ரைன் 1991 சுதந்திரம் பெற்றது. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிடணும். ஸோ ரஷ்யா உக்ரைன் போர் பின்னணி மெயின் டாபிக். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் 1991 சுதந்திரம் பெற்றது. ரஷ்யாவோட அதிபர் தெரியல, எல்லாருக்குமே தெரிஞ்சிருங்க. ஏன்னா எல்லாருமே குரூப் 1 நல்லா எழுதியிருப்பீங்க. ஒரு மேடம் 141 பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவோட அதிபர் யாரு? விளாடிமிர் புதின். உக்ரைன் ஜெலன்ஸ்கி. ஓகே, எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ ஓகே, உக்ரைன் 1991 சுதந்திரம் பெற்றது. அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அணு ஆயுதங்கள், உலக அளவில் அதிகமான அணு ஆயுதங்கள் எந்த கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வச்சுட்டு இருக்காங்க? ரஷ்யா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருக்க அணு ஆயுதங்கள் பயன்படுத்தினா உலகத்தில் நிறைய பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதுக்காக. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அணு ஆயுத ஒப்பந்தம் இது கூட கேட்கலாம் மெயின்ஸில். ஓகேவா? அணு ஆயுத ஒப்பந்தம் பற்றி கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அணு ஆயுதம் அதிகமாக வச்சுட்டு இருக்கிறது ரஷ்யா. ரஷ்யாவுக்கு அப்புறம் அமெரிக்கா. சூப்பர். அமெரிக்காவுக்கு அப்புறம் எந்த கண்ட்ரி அதிகமாக வச்சுட்டு இருக்குன்னு கேட்டால் உக்ரைன் தான். ஸோ இது ஒரு பெரிய பாதிப்பு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் போயிட்டு அமெரிக்கா கூட ஜாயின் ஆயிடுச்சுன்னா உக்ரைனும் அமெரிக்கா ஒன்னா சேர்ந்து ரஷ்யா வழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரஷ்யா வழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பு ஏற்படும். உலக அளவில் மூன்றாவது வேர்ல்டு வார் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால வந்து தடுப்பாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் இதுதான். ஓகேவா? அதிகமான அணு ஆயுதங்கள் அதிகமாக வச்சுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன். அது வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கு. அது செகண்ட் பாயிண்ட்ல எழுதலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கிரிமியா அப்படின்ற ஒரு பகுதி சொல்லுவாங்க. இது வந்து உக்ரைனோட ஒரு பகுதி. கிரிமியா அப்படின்ற பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண வச்சுட்டு இருப்பாங்க. சண்டை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்ட்ராங்கா இல்லை. ஸோ கிரிமியா அப்படின்ற பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் கிட்ட இருந்து இணைச்சிருப்பாங்க ரஷ்யா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணங்கள். இதோட பின்னணியில வந்து பார்த்தீங்கன்னா 2014 ஸோ 2014 வந்து பார்த்தீங்கன்னா டொனட்லிக் பேசின் அப்படின்ற இடத்துல சண்டை ஸ்டார்ட் ஆயிருக்கும். இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆச்சு. டொனட்லிக் பேசின் 2014. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1991 விடுதலை அடைஞ்சிருந்தாலும் ஆக்கிரமிப்பு. ஏன்னா வணிக உற்பத்தியின் மையம் சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தான். இந்த ஃபுல் ரீஜியன்ல ரஷ்யா பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தான் அதிகமான வணிக உற்பத்தி, அதுக்கப்புறம் தொழில் ரீதியான உற்பத்தி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தான். ஸோ அதனால தான் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் ஆகக்கூடாது, ஜாயின் ஆனால் எங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் அப்படின்ற பின்னணியில தான் ரஷ்யா தடுத்தாங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பெரிய நாடு வச்சுட்டு இருக்க பெரிய நாடு எதுன்னு கேட்டால் உக்ரைன். அது ஒரு பெரிய பாதிப்பு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிமியா அப்படின்ற பகுதியை ஜாயின் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் ரஷ்யா உக்ரைன் போருக்கான பின்னணி. ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஏன் உக்ரைன் ஆக்கிரமிப்பு பண்றாங்க, அதுக்கான காரணங்கள் நெக்ஸ்ட். ஸோ ரஷ்யாவிற்கு உக்ரைனின் முக்கியத்துவம் கீழே சப்டாபிக் போட்டுங்க. ஃபர்ஸ்ட் போர் பின்னணி, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிற்கு உக்ரைனின் முக்கியத்துவம். சோவியத் யூனியனில் ரஷ்யாவிற்கு அடுத்தபடியாக சக்தி வாய்ந்த நாடு. ஸோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோவியத் யூனியன்ல
ரஷ்யாவிற்கு அடுத்தபடியா இருக்கிற சக்தி வாய்ந்த நாடு. ஸோ ரெண்டாவது வந்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டால் சிம்பிளா அதை எழுதிடலாம். வணிக உற்பத்தியின் மையம் உக்ரைன். அவ்வளவுதான், அந்த 2 பாயிண்ட் போதும். ஸோ அடுத்து சப் டாபிக். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் எழுதுறீங்க 15 மார்க்லாம் எவ்வளோ டாபிக் சப் டாபிக் போடணும்னு தெரியும். எத்தனை சப் டாபிக் போடணும், மேக்ஸிமம் எத்தனை போடணும் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ சரியா. இப்போ 15 மார்க்னு வச்சுக்கோங்க, அதில் பாதி ஒரு 7லேருந்து 8 சப் டாபிக் இருக்கணும். அப்படி போட்டு எழுதுனா நல்லா இருக்கும் சரி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற கண்டென்ட் படிக்க மாட்டாங்க மேக்ஸிமம், சப் டாபிக்கு. ஸோ முக்கியமான பாயிண்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் போட்டு போயிடுவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் 1 மெயின்ஸ் எழுதுனேன். உண்மையிலே நான் சொல்கிறேன், லாஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா 3rd பேப்பரே எனக்கு மேக்ஸிமம் பாதி தெரியாது. சயின்ஸ் அண்ட் டெக்கு எதுவுமே படிச்சுட்டு போகல. நான் என்ன எழுதுனேன்னு எனக்கே தெரியல. அவங்க எப்படி மார்க் போட்டாங்கன்னு தெரியல. பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுதுனது ஒரு 150லேருந்து 160 தான் எழுதுனேன், 250க்கு. ஏன்னா 3rd பேப்பரில் அதில் அட்டனே பண்ண முடியல. அதில் கிட்டத்தட்ட 90 மார்க் வந்துச்சு. ஏன்னா பாஸ் மார்க் அவ்வளோதான், 90 மார்க் வந்துச்சு. ஆனால் நான் என்ன எழுதுனேன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அவங்க எப்படி கரெக்ஷன் பண்ணாங்கன்னே தெரியல. ஸோ அதுக்காக தான் சப் டாபிக் அது ரிலேட்டடாக இருந்துச்சுனாலே போதும். ஸோ அடுத்து பாருங்க, ரஷ்யா ஆக்கிரமிப்பிற்கான காரணங்கள். மெயினான காரணம் பொருளாதார காரணம். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக போட்டுக்கோங்க, ரஷ்யா ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கான முக்கியத்துவம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வணிக மையம் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா வணிக மையமாக இருக்கு, அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த நாடு. ஏன்னா அதிகமான அணு ஆயுதம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருக்கிறதுல 3வது கண்ட்ரி உக்ரைன் தான். ஸோ அந்த 2 பாயிண்ட், இதனால தான் அவங்க விட மாட்டேன்றாங்க. ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன். ஸோ அடுத்து 3rd சப் டாபிக்ல ஃபர்ஸ்ட் பொருளாதார காரணங்கள். பொருளாதார காரணங்கள்ல நமக்கு தெரிஞ்சது தான் 2015 வந்து பார்த்தீங்கன்னா யூரோசியன் எக்கனாமிக், அதாவது ஐரோப்பாவின் பொருளாதார கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டமைவில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனை வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண வைக்க ட்ரை பண்ணாங்க ரஷ்யா. உக்ரைன் வந்து நாங்கள் ஜாயின் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பயமாக இருந்துச்சு அவங்களுக்கு ரஷ்யாவுக்கு. ஸோ நம்ம சொல்லி ஜாயின் பண்ணலையே அப்படின்ட்டுன்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரஷ்யா எவ்வளோ பெரிய கண்ட்ரி, உக்ரைன் பாருங்க. ஸோ அதனால தான், ஏன்னா சுற்றி இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபின்லாந்து, போலாண்டு, ஸோ அதுக்கப்புறம் பெல்ஜியம், பெலாரஸ் எல்லாமே சின்ன சின்னது தான். இவங்க நினைச்சா ஆக்குபை பண்ணலாம். ஸோ அதனால தான் ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார காரணங்கள்ல 2015 யூரேசியன் பொருளாதார கூட்டமைப்பு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண வைக்க ட்ரை பண்ணாங்க ரஷ்யா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் ஜாயின் பண்ணல. சிம்பிளாக ஒரே லைன் எழுதிக்கோ, யூரேசியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி. மெட்டீரியல் கொடுத்துட்டாங்களா உங்களுக்கு? கொடுத்துட்டாங்க தானே. இது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் இருக்கு மேம். முக்கியமானது மட்டும், ஏன்னா எதிர்பார்க்குற கொஸ்டின்ஸ் தான், ஏன்னா எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது, அதனால தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆக மறுத்துட்டாங்க, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புவி மற்றும் அரசியல் காரணிகள். புவி மற்றும் அரசியல் காரணிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த வடக்கு அட்லாண்டிக் ரீஜியன், அந்த ரீஜியன்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பக்கத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் ஜாயின் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ உக்ரைன் ஜாயின் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடலாம். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா உக்ரைனை ஜாயின் பண்ண வைக்க விட மாட்டாங்க, அது ஒரு முக்கியமான காரணம். அதுதான் அந்த நேட்டோ கண்ட்ரீஸ்ல ஜாயின் ஆக விடாம ரஷ்யா தடுத்தாங்க. ஆனால் ஜாயின் ஆக சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கேட்பாங்க. ஸோ அதுதான் சொல்லியிருப்பாங்க. அதுதான் புவி மற்றும் அரசியல் காரணங்கள் சிம்பிளா. ஆனால் அந்த 2015 அந்த கீ பாயிண்ட், அதுதான் கீ பாயிண்ட். 2015 யூரேசியன் பொருளாதார கூட்டமைப்பு அதில் ஜாயின் பண்ண வச்சாங்க ரஷ்யா, ஆனால் ஜாயின் பண்ணல. ஓகேவா? இது ஒரு பெரிய எதிர்ப்பா இருந்துச்சு. ஓ, நம்மளே எதிர்க்கிறாங்க போல இருக்கு அப்படின்ற ஒரு தோணுச்சு அவங்களுக்கு. அதனால தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கோரிக்கைகள். ரஷ்யா என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தது தான். இந்த நேட்டோவை விரிவுபடுத்துறத தடை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? நேட்டோவை நீங்க விரிவுபடுத்துறத தடை பண்ணுங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுக்கு அமெரிக்கா என்ன சொல்லியிருப்பாங்க, இது வந்து சிறந்த கதவு கொள்கை. ஏன்னா பார்த்தீங்கன்னா என்னது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உள்ள வந்துடலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்குற கோரிக்கையை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அமெரிக்கா பதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா எல்லைகளை நீங்கள் விரிவுபடுத்துறத தடை பண்ணுங்க அப்படின்ட்டு உலக அளவில் கேட்டுக்கினாங்க. ஸோ அமெரிக்கா கிட்ட. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லை பகுதிகளில் ஏவுகணைகள் ஏதாச்சும் நீங்கள் நிலைநிறுத்தினீங்கன்னா அதை தடை பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். பொருளாதார காரணங்கள்ல என்ன பாயிண்ட் பார்த்தோம்? பொருளாதார காரணங்கள்ல எதுக்காக
2015 யூரேசியன் கூட்டமைப்புல ஜாயின் பண்ண சொன்னாங்க, நான் ஜாயின் பண்ண வைக்கல. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் பதில் அதுதான். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண சொல்லக்கூடாது, ஜாயின் பண்ண வேணாம்னு சொல்லாதீங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா அது அவங்களோட விருப்பம் அப்படின்ட்டு பதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் உக்ரைன் ஜாயின் பண்றதுக்கு போயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் தடுத்துட்டு தான் இருக்கு, சண்டை தான் போயிட்டு தான் இருக்கு. ஸோ அதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது தனியா இருக்கு. உலக அளவுல பொருளாதார தாக்கங்கள், இதெல்லாம் காரணங்கள் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னா போருக்கான பின்னணி பார்த்தோம். 1991 விடுதலை அடைஞ்சிச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு மேல அதிகமாக தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான வணிக மயமா இருக்கு, அதெல்லாம் பார்த்தோம். ஓகே, பொருளாதார காரணங்கள் பார்த்தோம். உலக அளவுல இந்த ரஷ்யா உக்ரைன் போர் எப்படி பாதிப்பு ஏற்படுத்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா நோர்ட் ஸ்ட்ரீம் பைப்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. யாருக்கு? ரஷ்யாவுக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நேட்டோ கண்ட்ரீஸ்ல இருக்கு. சுற்றி இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு ஆப்போசிட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அதுதான் ஜெர்மனி என்ன சொல்லுச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நோர்ட் ஸ்ட்ரீம் பைப்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திடுவோம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை விடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ இருக்கிற காரணங்கள் இது எப்படி கேட்பாங்கன்னா நம்மள விவாதிக்கிறதுக்கு தான் கேட்பாங்க. பொருளாதார தாக்கங்கள் எப்படி ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் கேட்பாங்க மேக்ஸிமம். அப்படின்னாட்டி விவசாய காரணிகள் எப்படி பாதிப்படைஞ்சிச்சு. ஏன்னா முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டால் ஆப்பிரிக்கா நமக்கு நல்லா தெரியும். சோளம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் தான் பார்த்தீங்கன்னா பிறப்பிடம், அதெல்லாம் படிச்சிருப்போம். ஆனால் அந்த ஆப்பிரிக்காக்கே வந்து பார்த்தீங்கன்னா சோளம் அனுப்புறது, கோதுமை அனுப்புறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் தான். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுருக்கும். இது விவசாய காரணியில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு பேசிக்காக ஞாபகம் வரும், இதுதான் ஞாபகம் வரும். ஓகேவா? இந்தியாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட தேயிலை உற்பத்தி, டீ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க, அதெல்லாம் பாதிப்படைஞ்சிருக்கு. ஸோ பின்னாடி சொல்லியிருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியின் பதில் பார்த்துட்டோமா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் வேர்ல்டு வார் வரதுக்கு காரணமா இருக்கும். இது நம்மளே எழுத வேண்டியதுதான் சப் டாபிக் போட்டு. ஸோ அடுத்து G7, இது வந்து G7 கண்ட்ரிஸ் என்ன சொல்லிச்சு அப்படின்ட்டு ஒரு மெயின் சப் டாபிக்கே போட்டுக்கலாம். ஏன்னா G7 கண்ட்ரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து ஜாயின் ஆகக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு ரஷ்யா சொல்லியிருப்பாங்க, நாங்கள் திரும்ப ஜாயின் ஆகும். ஏன்னா G7 கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எதிர்பார்ந்துருக்கும். ஏன்னா G7 கண்ட்ரிஸும் உள்ள வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா எப்படி இருக்கு இதுவும் கேட்கலாம், தனியாக கேட்கலாம். ஒரு 12 மார்க்ல கேட்கலாம், அப்படி 15 மார்க்ல கேட்கலாம். ரஷ்யா உக்ரைன் போர்ன்றது 6 மார்க்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பே இருக்காது. சின்னதுலாம் ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. கேட்டால் விவசாய காரணிகள் எப்படி பாதிப்படைஞ்சிச்சு அப்படின்னு தான் கேட்கலாம். ஓகேவா? இந்தியா வந்து நடுநிலையா இருந்துச்சு, நீங்க சொன்னீங்களா அதே பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவோட தாக்கங்கள், இந்தியா மீதான தாக்கங்கள் எப்படி இருந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேசஸ். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரேபிக் கண்ட்ரிஸ், அந்த அரபிக் கண்ட்ரிஸ்லேருந்து வர்ற எண்ணெய் பொருட்கள் அந்த உற்பத்தியை விட ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தடைப்பட்டிருக்கும். தடைப்பட்டால் வந்து பார்த்தீங்கன்னா விலையெல்லாம் அதிகமாச்சு. ஓகேவா? இப்போ கூட நமக்கு தெரியும் பெட்ரோல் விலையெல்லாம் அதிகமாச்சு. அதுதான் பின்னணி. ஓகேவா? பெட்ரோல் விலை, அப்புறம் நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுத வேண்டியது தான். எல்பிஜி கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாச்சு. இது என்ன காரணம்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை எரிவாயு எண்ணெய் வளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறது நிறுத்திட்டாங்க. ஏன்னா அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார தடை விதிச்சு, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவிலான தாக்கங்கள், இது தனியா ஒரு பாயிண்டே போட்டு நம்ம எழுதணும். உலக அளவிலான தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐரோப்பா பொருளாதாரத்தில் ரஷ்யா உக்ரைன் போர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு. ஓகேவா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவோட ரொட்டி கூடைன்னு சொல்லுவாங்க உக்ரைன். அதிகமான கோதுமை சோளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தான் ஏற்றுமதி பண்ணுவாங்க. ஸோ ஐரோப்பா பொருளாதாரத்தில் ரஷ்யாவின் தாக்கம் குறிப்பிடத்தக்கது, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஐரோப்பாவோட இயற்கை எரிவாயுல குறிப்பா ஐரோப்பா வந்து பார்த்தீங்கன்னா 40% நேச்சுரல் கேசஸ் யூஸ் பண்றாங்கன்னா அதுல 25% வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான் கொடுக்கும். ஓகேவா? இது ஒரு பெரிய பாதிப்பு, உலக அளவில் ஒரு பெரிய பொருளாதார பாதிப்பா இருக்கும். ஐரோப்பா கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40% இயற்கை எரிவாயு பயன்படுத்துறாங்கன்னா அதுல 25% ரஷ்யா தான் கொடுக்கும். ஏன்னா அமெரிக்கா பொருளாதார தடை விதிச்சிட்ட உடனே என்ன ஆகும், இந்த இயற்கை எரிவாயெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ண மாட்டாங்க, நேச்சுரல் கேசஸ் எல்லாமே சப்ளை பண்ண மாட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாதிப்பா இருக்கும். ஓகேவா? இது ரெண்டாவது பாயிண்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து துருக்கியெல்லாம் எங்க வரும் மேப்ல கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மங்கோலியா வரும், இங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா மங்கோலியா வரும், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து. ஸோ எகிப்து துருக்கிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பொருளாதார ஏற்றுமதி எல்லாம் பார்த்தீங்கன்னா தடை பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். என்ன பாதிப்புன்னு கேட்டால் தானியம் வந்து பார்த்தீங்கன்னா 70% தானிய இறக்குமதி வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படையும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
நான் சொன்னேன்ல, கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா கோதுமையும் சோளமும் அதிகமான உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான். ஓகேவா? ஸோ ஆப்பிரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய பாதிப்பாக இருக்கும். ஸோ எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுதுன்னு கேட்டால், உக்ரைன் இருக்குன்னா உக்ரைனுக்கு கீழே இருக்கிற மேக்ஸிமம் எல்லா கண்ட்ரிஸும், இந்தியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எகிப்து, அப்புறம் மங்கோலியா, பெல்ஜியம் எல்லாமே பாதிப்படையும். இதில் ஆப்பிரிக்கா அதிகமான பாதிப்பு. ஏன்னா பார்த்தீங்கன்னா 40% அந்த தானிய உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணி இறக்குமதி பண்ணுறது தடை பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மொபைல் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுற பெல்லேடியம். ஓகேவா? மொபைல் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுற பெல்லேடியம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் தான் அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெல்லேடியம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் அதிகமாக கிடைக்கிறது. ரஷ்யா உக்ரைன் போர்னால வந்து பார்த்தீங்கன்னா தடை பண்ணிடுவாங்க. ஸோ இதனால அந்த உலோகத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிடும். ஓகேவா? ஸோ ஆப்பிரிக்காவில் என்ன நடந்துச்சு, கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா 40% ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது தடை பண்ணிடுச்சு. ஓகேவா? பொருளாதார தடையினால. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? வேற என்ன முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐரோப்பா கண்ட்ரிஸ் வந்து 40% எண்ணெய் உற்பத்தி பண்ணுறாங்கல்ல, ஏற்றுமதி பண்ணுறாங்கல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 25% ரஷ்யா தான். இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் பெரிய பொருளாதார தாக்கம். நோர்த் ஸ்ட்ரீம் பைப்லைன்ஸ். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா, இல்லை உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படுத்தினீங்கன்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு தரமாட்டோம், உங்களுக்கு வந்து நேச்சுரல் கேஸ் சப்ளை பண்ண மாட்டோம். இது 3 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான பாயிண்ட். ஓகேவா? இது மட்டும் ஞாபகம் வச்சுனாலே போதும். இதுக்கு முன்னாடி போருக்கான காரணங்கள் நமக்கு தெரியும். பின்னணி பொருளாதார காரணங்கள் நம்மளே போட்டு எழுத வேண்டியதுதான். அந்த 2015 யூரோசியன் கூட்டமைப்பு அதை போட்டு எழுதிக்க வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மனிதாபிமான நெருக்கடி சொல்லியிருக்காங்கல்ல. ஏன்னா பொருளாதார தாக்கங்கள்ல இவ்வளோ நேரம் படிச்சும் பாருங்க, அதே தான் இருக்கும். ஓகேவா? அது படிக்கணும்னு அவசியம் கிடையாது. மனிதாபிமான நெருக்கடி, மக்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்களை மீட்கிறதுக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டு அமைச்சர்லாம் போனாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம அதில் முக்கியமாக இன்னும் ஆப்ரேஷன் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா போய் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. மிஷன் கங்கா. சூப்பர். மிஷன் கங்கா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர்னு போது பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் அங்கே அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கினாங்க, சிக்கிக்கினாங்க. ஏன் படிக்கிறதுக்கு போனவங்க, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு போனவங்க எல்லாருமே இருப்பாங்க. அவங்களால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த உக்ரைன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற கண்ட்ரிஸ், இந்த கண்ட்ரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த கண்ட்ரிஸ்லேருந்து வர வச்சுட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மிஷன் கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் C-17 அந்த விமானத்தை பயன்படுத்தி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இது தனியாக 6 மார்க்கில் கேட்கலாம், அது பின்னாடி சொல்கிறேன் நான். சரியா? அந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்ரேஷன் கங்கா அப்படின்னு என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? அது தனியாக கேட்கலாம். விவசாய பொருளாதார காரணிகளால் எப்படி பாதிப்படைஞ்சிச்சு அது தனியாக கேட்கலாம். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின் கூட இருக்கலாம். ரஷ்யா உக்ரைன் போர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ மனிதாபிமான நெருக்கடி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பண்ணது. ஓகேவா? இந்தியா ஏன்னா பார்த்தீங்கன்னா 20,000 பேர் கிட்டத்தட்ட உக்ரைனில் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அது போல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுன்னு கேட்டால் ஐரோப்பா தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரிஸ் 2 கண்ட்ரிஸ் சண்டை நடந்ததில் ஐரோப்பாவோட உள்ள பொருளாதார தாக்கங்கள் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஆல்ரெடி கொரோனா. ஓகேவா? கொரோனா ஒரு பக்கம் இருக்குது, இது வேற. இதனால பொருளாதார தாக்கங்கள் திரும்பவும் நிறைய அதிகமாயிட்டு இருக்கும். ஓகேவா? அவங்களுக்கான உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அதெல்லாம் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போல் பிரச்சனை, ஆல்ரெடி கொரோனா பிரச்சனை, இதனால பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய கஷ்டப்பட்டாங்க. ஓகேவா? இதெல்லாம் அப்படியே எழுத வேண்டியதுதான். சிம்பிளாக இது ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம மனப்பாடமே பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டால், உக்ரைனில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வெளியே இருக்கிற கண்ட்ரிஸுக்கு போயிட்டாங்க. வெளியே என்னென்ன கண்ட்ரி இருக்குது, ஃபின்லாண்டு, போலாண்டு, பெலாரஸு. ஓகேவா? ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே இடம் பெயர்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மனிதாபிமான தாக்கங்கள். ரஷ்யா உக்ரைன் போர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போரின் போது மக்கள் எவ்வாறு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது பேசிக்கான ஒரு கான்செப்ட். இது எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதிக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், போருக்கான பின்னணி என்னன்னு பார்த்தோம். ஓகேவா? அந்த நேட்டோ கண்ட்ரிஸ் பேசிக்காக நமக்கு அதை தவிர வேறு எதுவுமே ஞாபகம் வராது. உண்மையிலே சொல்கிற மாதிரிங்க இந்த கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதும் போது கூட நம்ம படிச்சிருப்போம் 2015 யூரோசியன் கூட்டமைப்பு, அது எதுவுமே ஞாபகம் இருக்காது. அந்த நேட்டோ தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். ஓகேவா? அது நம்ம கரெக்டாக எழுதிடணும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1991 விடுதலை அடைஞ்சாலும் ஆக்கிரமிப்பு அதிகமாக தான் இருந்துச்சு. ரெண்டாவது அவங்களோட சுய விருப்பத்தின் பேரில் நாங்கள் போய் நேட்டோவில் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னாங்க, இருந்தாலும் தடுத்தாங்க. ஓகே, இந்த பாயிண்ட் பேசிக் பாயிண்ட் பொருளாதார காரணங்கள், சமூக காரணங்கள், புவி மற்றும் அரசியல் காரணங்கள், இது எல்லாமே போட்டு சப்டாவை போட்டு எழுதிடணும். ஓகேவா? எது கேட்டாலும் அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா பொருளாதார தாக்கங்கள் கேட்குறாங்கன்னா பொருளாதார தாக்கங்கள் சப்டாபிக் போட்டுக்கணும். விவசாய காரணிகள் எவ்வாறு பாதிப்படைஞ்சிச்சு, விவசாயம் எப்படி பாதிப்படைஞ்சிச்சுன்னு கேட்டால் விவசாய காரணிகள் போட்டு, அதாவது துருக்கி எவ்வாறு பாதிப்படைஞ்சிச்சு, ஆப்பிரிக்கா எவ்வாறு பாதிப்படைஞ்சிச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை விடுத்தாங்க, இதெல்லாம் எழுத வேண்டியதுதான். இதெல்லாம் பேசிக், இது மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும்.
ஓகேவா. அடுத்து தனியா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஏற்றுமதி எப்படி இருந்துச்சு, உக்ரைனோட ஏற்றுமதி எப்படி பாதிப்படைஞ்சிச்சு வந்து பாத்தீங்கன்னா எவ்வாறு பொருளாதார தாக்கங்கள் ஏற்படுத்திச்சு, அது தனியா கேட்கலாம். ஓகேவா. இது போல 2-3 கொஸ்டின் கேட்கலாம் இதுல இருந்து. மிஷன் கங்கான்றது தனியாவே கேட்கலாம், 6 மார்க் அப்படின்னா 12 மார்க்ல கேட்கலாம். ஓகேவா. ஸோ உக்ரைன் ஏற்றுமதி பாதிப்பு பாருங்க. ஐரோப்பாவின் ரொட்டி கூடை சொன்னல, அது ஒரு கீ பாயிண்ட். நீங்க ஃபர்ஸ்ட்லேயே கூட எழுதிக்கலாம் இது. ஓகேவா. ஐரோப்பாவின் ரொட்டி கூடைன்னு சொல்றாங்கல்ல, கிட்டத்தட்ட கோதுமையும் சோளமும், சோளம் என்னதான் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவோட பிறப்பிடமா இருந்தாலும் 25% கிட்டத்தட்ட ரஷ்யா உக்ரைன்ல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி பண்ணுவாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஸ் சன் ஆயில், அது சூரியகாந்தி எண்ணெய், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 கண்ட்ரீஸ்ல இருந்து தான் கிடைச்சிருக்கும் உலக அளவில். ஓகேவா. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்கும், தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, உரங்கள். ஓகேவா. உரங்கள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் முக்கியமாக ஏற்றுமதி பண்ணுறது எதுன்னு கேட்டால் ரஷ்யா தான். ஓகேவா. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்திருக்கும். உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கலன்னா ஏற்பட்டிருக்கும், விவசாய காரணிகள் அதிகமாக பாதிப்படைஞ்சிருக்கும். ஓகேவா. எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க் தான், அதை வச்சு எழுத வேண்டியது தான். ஓகேவா. ஸோ அந்த 2 சப் டாபிக்கும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரிசக்தி நெருக்கடி, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்போ எது ஞாபகம் வச்சுக்கணும்னா அந்த 1991 ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த பாயிண்ட் எதுன்னு கேட்டால் பொருளாதார காரணங்கள்ல 2015 யூரேசியன் கூட்டமைப்பில் ஜாயின் பண்ண சொன்னாங்க, ஜாயின் பண்ணல, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அரசியல் காரணம்னாலும் புவியியல் காரணம்னாலும், ஏன்னா எல்லைகளை கைப்பற்றிட்டா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு பண்ணிடலாம், அது ஒரு பாயிண்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம் புவியியல் காரணிகள்ல. இதே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் காரணங்கள்ல நேட்டோ கண்டிப்பாக போடலாம். ஸோ அது ஒரு 3 பாயிண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் எப்படி பாதிப்படைஞ்சிச்சுன்னு பார்த்தோம். ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எச்சரிக்கை சொல்லுச்சு, என்ன ஸ்கீம் லைன். ஓகேவா. அந்த நேம் கரெக்டாக போட்டால் போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா எவ்வாறு பாதிப்படைஞ்சிச்சு. துருக்கி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏழ்மையான கண்ட்ரி, கொரோனால ரொம்ப பாதிப்படைஞ்சிச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் சண்டையில் பெரிய பாதிப்பாயிடுச்சு. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ரஷ்யாவில இருந்து எப்படி பொருட்கள் ஏற்றுமதி பண்றாங்க, என்னென்ன பொருட்கள், ஆப்பிரிக்கா எப்படி பாதிப்படைஞ்சிச்சு, எழுதுனா போதும். ஓகேவா. ஸோ அடுத்து அந்த மிஷன் கங்கா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆபரேஷன் மிஷன் கங்கா இந்தியர்களை மீட்கிறதுக்கான ஒரு ஆபரேஷன் தான் அது. ஓகேவா. ரஷ்யா உக்ரைன் போரின் போது இந்தியர்களை மீட்பதற்கான ஒரு ஆபரேஷன், ஆபரேஷன் மிஷன் கங்கான்னு சொல்லுவாங்க. எந்த விமானத்தின் மூலமா கொண்டு வந்தாங்கன்னா C-17 அப்படின்ற விமானத்தின் மூலமா பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற இந்தியர்கள் வந்து தான் மீட்டு கொண்டு வந்திருப்பாங்க. எவ்வளவு இந்தியர்கள் கேட்டா 20,000 பேர். இது 3 மட்டும் ஞாபகம் வச்சுனாலே போதும், அதிகமாலாம் தேவையில்லை. ஏன்னா 6 மார்க்ல தான் கேட்பாங்க. நோக்கம் போட வேண்டியதுதான். நோக்கம் என்னது, ரஷ்யா உக்ரைன் போரின் போது சிக்கிக்கொண்ட இந்தியர்களை மீட்பதற்கான ஒரு திட்டம், அவ்வளவுதான். எவ்வளவு பேர் மீட்டாங்க, 20,000 பேர். ஓகேவா. அடுத்து சிறப்பு அம்சங்கள் இதெல்லாம் போட வேண்டியது. எந்த விமானத்தின் மூலமா C-17 அப்படின்ற விமானத்துறையின் மூலமா மீட்டாங்க. ஏன்னா அமைச்சர்லாம் போயிட்டு நாங்கள் போய் கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பக்கத்து கண்ட்ரிஸ்க்கெல்லாம் வர வச்சு அங்கே வந்து அழகா வெளியே கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஓகேவா. ஆப்ரேஷன் மிஷன் இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுனாலே போதும். ஏன்னா அதிகமாக நீங்கள் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா எனப்படுகிறது எனவேல ஆரம்பிச்சு ஞாபகம் வச்சுனாலும் முழுசா ஞாபகம் வச்சுக்க முடியாது இந்த 3 பாயிண்ட். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் S-400 அப்படின்ற ஏவுகணை, அது தனியாக எழுதிக்கோங்க. S-400 பார்த்தீங்கன்னா உலகின் மிகச்சிறந்த வான் பாதுகாப்பு ஏவுகணை. உலகின் மிகச்சிறந்த வான் பாதுகாப்பு ஏவுகணை எதுன்னு கேட்டால் S-400. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க இருக்கு, ஒன்னா நம்ம படிச்சிட்டோம்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்து சொல்லிட்டுருக்கேன். ஓகேவா. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏவுகணையை கொண்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி. ஓகே. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு செல்வதற்கான வசதி, எளிமை, அப்படியே எளிது, சிம்பிளா ஒரே லைன்ல எழுத வேண்டியதுதான். இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. அடுத்து இதோட தாக்குதல் திறன் எப்படி இருக்கு, தாக்குதல் திறன் அடுத்து மெயின் சப் டாபிக். ரஷ்யா வந்து 1990 வந்து பார்த்தோன்னா இதை உருவாக்குனாங்க. ரஷ்யா வந்து 1990 இதை உருவாக்குனாங்க. எவ்வளவு தூரம் இதோட இலக்கு தூரம் எவ்வளோன்னு கேட்டால் 600 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இலக்கு இருக்கும். ஓகேவா. 600 கிலோமீட்டர் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இலக்கு இருக்கும். ஸோ வெவ்வேறு தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்க 4 விதமான ஏவுகணைகள் வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலமா பயன்படுத்தலாம். ஓகேவா. இந்த 600 கிலோமீட்டரு. அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் எதுன்னு கேட்டால் உலகின் தலைசிறந்த வான் பாதுகாப்பு, உலகிலேயே தலைசிறந்த வான் பாதுகாப்பு ஏவுகணை எதுன்னு கேட்டால் S-400 தான். எந்த கண்ட்ரி தயாரிச்சுன்னு கேட்டால் ரஷ்யா.
ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒப்பந்தம் இருந்துச்சு, ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கான ஒப்பந்தம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $5 பில்லியன். மொத்தம் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்கினாங்கன்னா $5 பில்லியன் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பார்ட்டு தான் கொடுத்தாங்க. அந்த ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2018. ஓகேவா, 5 தொகுதிகளாக இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2018 கொடுத்தாங்க. ஓகேவா, ஸோ அந்த கொடுத்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா எந்த எல்லை பகுதிகளில் நிலைநிறுத்திருக்கு இந்தியான்னு கேட்டால் சீனாவோட எல்லை பகுதிகளிலும் பாகிஸ்தானோட எல்லை பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா நிலைநிறுத்திருக்காங்க. ஓகேவா, எதிரி நாட்டோட பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிலைநிறுத்திருக்காங்க. ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட் எதுன்னு கேட்டால் ரஷ்யா உக்ரைன் போரின் போது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார தடையின் காரணமாக இது கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்தில் டெனிஸ் அலிபோவ், இது பேர் கஷ்டமாக தான் இருக்கும், டெனிஸ் அலிபோவ் அப்படின்றவரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியா கொடுக்குறோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, S-400 என்னன்னு கேட்டால் ஏன்னா இந்தியாவோட நிலை எப்படி இருந்துச்சு தனியாக கேட்குறாங்க. ரஷ்யா உக்ரைன் போரின் போது இந்தியாவின் நிலை அல்லது இந்திய பொருளாதாரத்தின் தாக்கம் அப்படின்னு கேட்டால் அந்த கச்சா எண்ணெய் LPG எல்லாம் விலை உயர்ந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி பண்ணுறத நிறுத்திட்டாங்க, இதனால் விலை உயர்ந்துச்சு. ஓகேவா, ஏன்னா 80% கிட்டத்தட்ட ரஷ்யா கிட்ட இருந்து தான் வாங்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாதிப்பு. அடுத்து இந்த S-400 ரக ஏவுகணை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பிரச்சனையில போச்சு. ஓகேவா, ஸோ இந்த S-400 தனியாகவே கேட்கலாம். ஓகேவா, எத்தனை பார்ட்டாக இருக்குது, ஃபர்ஸ்ட் பார்ட் எப்போ வாங்கினாங்க, அடுத்தடுத்து இப்போ இதுக்கப்புறம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்து உறுதியளிச்சிருக்காரு யார், டெனிஸ் அலிபோவ். அவ்வளோதான். ஓகேவா.